வணக்கம் நண்பர்களே. இப்போ நான் எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருச்செந்தூர் கோயிலுக்கு தான் நாங்கள் போகிறோம். திருச்செந்தூர் பக்கத்தில் நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதையும் டெலிவரி பண்ணிவிட்டு அப்படியே திருச்செந்தூர் முருகனையும் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் போயிருந்தோம். சாப்பாடு ஒரு ஹோட்டலில் 2 பேருமே அசைவ சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக மறுபடியும் கிளம்பினோம். மறுபடியும் கொஞ்சம் தூரம் போன அப்புறம் கருங்குளம் பக்கத்தில் ஒரு டீ கடையில் டீ குடித்தோம். டீ குடிச்சிட்டு மறுபடியும் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணோம். கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. இந்த ஆர்ச்சை பார்த்தாலே நாங்கள் பாத யாத்திரை வரும்போது கோயிலுக்கிட்ட வந்த ஃபீல் இருக்கும். அதை மாதிரி தான் இப்போவுமே எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் நம்ம காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு கடல் பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்தோம். நாங்கள் அங்கே குளிக்கலை, கால் மட்டும் நனைச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு உள்ளே முருகரை பார்க்க கிளம்பியாச்சு. இங்கே நாங்கள் பாத யாத்திரை போயிட்டு வரும்போது நைட்டு வந்து இது பக்கத்தில் தான் ஸ்டே பண்ணுவோம். ஆனால் அவ்வளோ கூட்டம் இருக்கும், தூங்குறதுக்கே இடம் இருக்காது. ஆனால் இன்றைக்கி நாங்கள் போன நேரம் அங்கே கூட்டமே இல்லை. கோயில் உள்ளேயுமே ஸ்ட்ரைட்டாக கோயில் உள்ளே போகிற மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஃப்ரீ டிக்கெட்டில் தான் போயிருந்தோம். ஆனாலும் அங்கே எந்த கூட்டமுமே கிடையாது. நாங்கள் எங்கேயுமே நிற்கலை. அவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு கோயில். செமையாக சாமி தரிசனம் கிடச்சிச்சு. எதிர்பார்க்கவே இல்லை இந்த தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் கோயிலில் ராஜகோபுரத்துக்கிட்ட போயிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்தோம். இங்கே வந்து கோயிலுக்கு வெளியில் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம், மொபைல் அலோடு. ஆனால் உள்ளே போகிறதுக்கு வந்து மொபைல் அலோடு கிடையாது. நானும் என்னோடய மொபைலில் கோபுரத்தில் என்னென்ன சாமியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜூம் பண்ணி வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே நாங்கள் எடுத்தோம். அதுக்கப்புறம் நம்மளோட மொபைலை வந்து அங்கே தனியாக ஹோல்டு பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்காங்க. 3 சென்டர் இருக்குது. அங்கே தான் நம்ம ஹோல்டு பண்ணணும். அதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. எங்களோட ஃபோன் 2 ஃபோன் உள்ளே வச்சதுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. அங்கே கொடுத்துட்டு தான் நாங்கள் மறுபடியும் சாமி கும்பிட்றதுக்கு உள்ளே போயிருந்தோம். அங்கே சார்ஜ் பண்ண இடத்துல மயிலெல்லாம் இருந்துச்சு. அதையும் நாங்கள் வீடியோ எடுத்தோம். இங்கே குட்டி குட்டி வேல், முருகர் எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது ஹோல்டு பண்ணுறக்கூடிய இடம் வந்து இது தான். கைபேசி வைப்பகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 இடம் இருக்குது. இங்கே மயிலெல்லாம் அழகாக இருந்துச்சு. நிறைய பேர் மயிலை வந்து ரசித்து ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்து லைட்டிங் எல்லாம் இருந்ததுக்கு பிறகும் நாங்கள் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம். அது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இங்கே கடையில் சின்ன சின்ன வேல், முருகர் எல்லாமே வீட்டுக்கு பசங்களுக்கு விளையாட்டு பொருள் எல்லாமே வாங்குறதுக்காக வந்தோம். அதே போல் இங்கே நாங்கள் பாத யாத்திரை போயிட்டு இந்த பக்கமாக தான் உள்ளே வருவோம். பிள்ளையார் கோயிலெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு உள்ளே வரும்போது நகலையே முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஆனால் இந்த இடமும் அவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் திருச்செந்தூர் வந்த இந்த டைமு கூட்டமே இல்லை. சாமி தரிசனமும் அவ்வளோ ஃப்ரீயாக கிடச்சது. எனக்கு ரொம்பவே சந்தோஷம். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கும் முருகரோட அருள் கிடைக்கும். பாய்.